வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கேரளா ரெசிபி, அவல் விளைவிச்சது. முதல்ல ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லைட் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 கப் போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் பொரிக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். முந்திரி பருப்பும் பொரிக்கடலையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 3 ஸ்பூன் போல் கருப்பு எள்ளு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வெள்ளையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 250 கிராம் அவல் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 3 கப் இருக்கும். இப்போது இதை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துடலாம். லைட்டாக சூடு பண்ணால் போதும். இது ரொம்ப வறுக்கக்கூடாது. இது நிறம் மாறவோ நல்லா மொறுமொறுன்னு ஆகவோ கூடாது. லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் தேங்காய் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதுவும் நிறம் மாறக்கூடாது. லைட்டாக அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துடலாம். இதில் தேங்காய் வறுக்காமையும் சேர்க்கலாம். நம்ம வறுத்து சேர்த்தாக்கினா 1 வாரத்துக்கு மேலேயும் கெடாமல் இருக்கும். அதனால் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு அதோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லத்தை இப்போ அரித்து சேர்த்துடலாம். இப்போது எல்லா வெல்லமும் அரித்து சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பதம் எதுவும் தேவையில்லை. தேங்காய் வெல்லத்தில் நல்லா கொதிச்சா போதும். இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் அவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொரிக்கடலை, முந்திரி பருப்பு, எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலட்டினாலும் பரவாயில்லை. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு மேலே இது கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் அவல் இல்லைன்னா அவல் விளைச்சது ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.